உலகின் பல நாடுகளை சேர்ந்தவர்களும் அமெரிக்கத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்து வருகிறார்கள். அதில் ஒரு சிலர் மட்டுமே குறிப்பிட்ட காலத்திற்கு இங்கேயே பணிபுரிந்துவிட்டு பின்னர் சொந்த நாடுகளுக்கு திரும்புவதும் உண்டு. அதே சமயம் மற்றவர்கள் 50 வயதை கடந்த பின்பும் இங்கே தொடர்ந்து பணிபுரிந்து வருகிறார்கள். அமெரிக்கத்தை பொறுத்தவரை வெளிநாட்டவர்கள் இங்கு குறிப்பிட்ட ஆண்டுகாலம் மட்டுமே இங்கே பணிபுரிய முடியும். அது பற்றி அமெரிக்க தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு சட்டம் கூறுவது என்ன? அமெரிக்கத்தில் வேலை வாய்ப்பிற்காக வெளிநாட்டு ஊழியர்களை சேர்ப்பது தொடர்பாக தொழிலாளர் அனுமதி பிரிவில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விதிகள் மற்றும் நடைமுறைகள் குறித்து 1989 அமைச்சரவை தீர்மானம் எண் 52 படி தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர்களின் ஓய்வு வயது 60 என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்கத்தில் பணியமர்த்தப்பட்ட பணியாளர் 60 வயதிற்கு மேல் இருக்கும் பட்சத்தில் எமிரேட்டி அல்லாத வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வேலை வழங்குவதற்கான விண்ணப்பங்களின் ஒப்புதல் வழங்கப்படாது. இருப்பினும் நிபுணத்துவம் துறையில் பணியாளருக்கு விரிவான மற்றும் அரிதான அனுபவம் இருந்தால் அதிகபட்ச வயது வரம்பு தள்ளுபடி செய்யப்படலாம் என அந்த தீர்மானம் எண் கூறியுள்ளது. அதன்படி அமெரிக்கத்தின் மனிதவளங்கள் மற்றும் குடியேற்ற அமைச்சகமானது 60 முதல் 65 வயது வரையிலான தனிநபர்களிடமிருந்து பணி அனுமதிக்கான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் ஓய்வூதிய வயதை 60 65 உயர்த்தியுள்ளது. அதன் அடிப்படையில் தனியார் துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் ஓய்வு வயது அதிகபட்சமாக 65 ஆண்டுகள் வரை இருக்கலாம் என கூறியுள்ளது. இருப்பினும் அமெரிக்கத்தின் பொருளாதாரம் மற்றும் அத்தகைய பணியாளர் பணியமர்த்தப்பட்ட நிறுவனத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த தனிநபரின் பணித்தன்மை, அவரது நற்சான்றிதழ் மற்றும் நிபுணத்துவம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே ஓய்வு பெறுவதற்கான வயது 65 அதிகரிக்கப்படலாம் என கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.